அஇஅதிமுக மற்றும் பாமக இரண்டு கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய வணக்கம். தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வட தமிழகத்தின் வெற்றியானது தீர்மானிக்கப்பட்டது. திமுக கூட்டணிகள் விரிசலே இல்லைங்க அப்படின்ட்டு அவங்க மேம்போக்கா சொல்லிட்டு இருந்தாலும் அடித்தட்டத்துல சும்மா இடியாப்ப சிக்கலானது தொடர்ச்சியா இருக்குது. தலித் சமுதாய வாக்குகளானது மிக பெரிய அளவு கொண்டிருக்கக்கூடிய விசிகாவுக்கும் திமுகவிற்கும் கூட்டணி குழப்பமானது ஏற்பட்டிருக்கதா செய்திகளானது கிடைச்சிருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். தேர்தலானது தமிழகத்தில் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அரசியல் கணக்கு, அதாவது அரசியல் வியூகமானது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. அதிலும் குறிப்பாக வட தமிழ்நாடு அந்த ஒரு பகுதியை பொறுத்த முடியும் திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாதிரியான பகுதிகளில் வெற்றியை யார் தீர்மானிக்கிறா? கடந்த கால தேர்தல்களை பொறுத்த மட்டும் வன்னியர் அந்த சமூகத்தை சார்ந்த வாக்குகளானது மிக பெரிய அளவு இருக்குது. இந்த சூழல்ல அதிமுக பாமக கூட்டணியானது உறுதி செய்யப்படக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானது நடந்திருக்குது. பாமக கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதிமுக கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் ஒன்னா சேர்ந்து இந்த அறிவிப்பை வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமா வட தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணி மிக பெரிய அளவு வெற்றியானது இப்பவே பெற்றிருக்குது அப்படின்ட்டு அதிமுக கட்சியை சேர்ந்தவர்களும் பாமக கட்சியை சேர்ந்தவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இதே நிலையில போச்சுன்னா 2026 நிச்சயமான வெற்றியானது இருக்கும் அதிமுக கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா இங்க எதிர் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு எதிரில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில மிகப்பெரிய அளவு விரிசலும் ஓட்டையும், அதாவது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதிகரித்து இருக்கிறதா சொல்றாங்க. என்ன எதுக்காகனா ஆட்சியில பங்கு கேட்பேன் அப்படின்ட்டு காங்கிரஸ் மாறு தட்டிட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில செல்வப்பெருந்தகை, காங்கிரஸ் கட்சி கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்பெருந்தகை அவர் ஒருவர் மட்டுமே தான் திமுகவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதாகவும், பிரவீன் சக்கரவர்த்தி மற்ற இதர தலைவர்கள் எல்லாமே திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு மிக பெரிய அளவு முனைப்பு காட்டிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதே சூழல்ல, அதாவது ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடிய ஒரு இடத்துல விசிகாவும் தொடர்ச்சியா இருக்கிறது. நாட்டுக்கே பிரதமராகக்கூடிய அளவிற்கு தகுதி வேலை ஒரே சேர வைத்திருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்களும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறாரு. ஆனா திமுகவை பொறுத்த மட்டுமே கடந்த காலகட்டத்தில் மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தக்கூடிய அந்த சமயத்திலும் கூட கூட்டணி கட்சியை சேர்ந்த யாருக்கும் பதவியானது கொடுக்கப்படாத ஒரு நிலையில தான் இருந்திருக்கிறாங்க. இப்படி போச்சுன்னா இந்த கூட்டணியிலும் மிகப்பெரிய அளவு பிளவுகள், விரிசல்கள், அதாவது கசப்பான சம்பவங்கள், முரண்பாடுகள் வரலாம் அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள் விமர்சனம் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா 2026 தேர்தலை பொறுத்த மட்டும் அதிமுக வட தமிழ்நாட்டுல இப்பவே வெற்றி பெற்றுச்சு அப்படின்ட்டு அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. அரசியல் நிலைப்பாட்டுல இந்த ஒரு காய் நகர்த்துறதுல என்னதான் பாத்தீங்கன்னா கொள்கை, அந்த ஒரு கொள்கை பிடிப்பு, அதே சமயத்துல மக்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த சதுரங்கத்துல காய் நகர்த்துதல் மிக பெரிய ஒரு விஷயம். இப்படி ஒரு கிரேட் மூவா இபிஎஸ் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்கிறாரு. இதற்கு மிக முக்கிய பங்கு கொண்டவரா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இருக்கிறாரு அப்படின்ட்டு பல அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த விவகாரத்தை வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களினுடைய அபிமான கட்சி எது? 4 முனை போட்டி சொல்றாங்க. எந்த முனைக்கு உங்களினுடைய ஆதரவானது இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.